கேஎல் ராகுல் சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு பினிஷிங் ரோல்ல ப்ளே பண்றாரு தலைவர். பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு செய்கை இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்டா இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஸ்டாருக்கு கலீல் அகமது அவங்களாம் எப்படி ஸ்விங் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நான் வந்து ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. தோக்குப்பாங்கன்றதுக்காக டீமை மாத்திக்க முடியாது. ஆனாலும் சிஎஸ்கே சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். டிசி ஜெயிச்சா நல்லா இருக்கும். பட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இந்த தடவை தோனி கேப்டன்சி இருந்தாலும் நாங்க தான். இல்ல ப்ரோ, இன்னைக்கு இவன் அடிக்கிறோம், அடுத்த மேட்ச்ல இவன் அடிக்கிறோம், 2 பேரும் அடிக்கிறோம். வெளில போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். நீ நான் அடிச்சுட்டு வந்து ரிட்டர்ன் பேசுறேன், இங்கேயே மீட் பண்ணுவோம். நீ சொன்ன ஒரு ஸ்விங்கும் கிடையாது, எல்லா பாலும் வெளில தான். முடிச்சுட்டு வந்து பேசுறோம் ப்ரோ. நான் இங்கே தான் ப்ரோ, சென்னை தான். நான் சொந்த ஊர் திருச்சி பக்கம். ஓகேங்களா? என்ன போட்டிருக்கு? கே எல் கிளாஸ் சி லவ்லி ராகுலுக்காக தான் வந்திருக்காங்க. ஓகேவா? கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். வாய்ப்பே கிடையாது. சென்னை கண்டிப்பா தான் தோத்துருவாங்க, அது தெரியும் எனக்கு. 3 in a row இன்னைக்கு முடிச்சுட்டு வந்து பேசுறோம். ஓகேங்களா ப்ரோ? ராகுல் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு ப்ரோ. ஓகேங்களா? செம்ம ஃபார்ம்ல இருக்காப்ல. போன மேட்சே பாத்திருப்பீங்க, 6-4-4. ஓகேங்களா? இந்த மேட்ச் 4-6-4. ஓகேங்களா? பாருங்க, பால் வரும், எடுத்து போடுங்க, எடுத்து சென்னைக்கு வெளியே. இந்த மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. நிறைய பேர் MS தோனி லாஸ்ட் மேட்ச் வேற சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல, ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கும். பட் ஆனா லாஸ்ட் டைம் கொஞ்சம் சொதப்பிட்டோம். இந்த வாட்டி கண்டிப்பா நல்லா விளையாடுவோம்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுக்காக தான் வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த மேட்ச் நம்ம வின் பண்றோம் ப்ரோ. மேனேஜர் ரொசில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்விட்டர்ல வேற டிபி மாத்திருக்காரு. தோனி கூட இருந்துட்டு வித் ஆல்வேஸ் டுகெதர் வித் தோனின்னு. அது ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கு எங்களுக்கு. அதுவே ட்விட்டர்ல இப்போ பாத்தீங்கன்னா அது ஒரு சென்சேஷனா போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. மேபி தோனி இதான் லாஸ்ட் மேட்சா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. டெல்லி கிட்ட வின் பண்றதுன்றது ஒரு நல்ல சேலஞ்சா தான் இருக்கு. டாப்ல இருக்காங்க அவங்க. ஸோ டெஃபினெட்லி இல் பி அ பிக் சேலஞ்ச் ஃபார் அஸ். தோனி வந்து ஒரு பிராண்டுங்க, அவர் மைய பத்தி தான் இருக்க முடியும். இப்போ நீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் எடுத்துக்கங்க. ஆர்சிபி வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா விராட் கோலியை சுத்தி தான் வரும். பட் அவங்க இத்தனைக்கும் 18 வருஷமா கப்பே வின் பண்ணல. இருந்தாலும் அவங்க கோலின்னு கத்திட்டு இருக்காங்களா. நம்ம அப்படி இல்ல. So we have 5 titles with us. We have 2 Champions League with us. Definitely Dhoni is a brand. Dhoni வந்து நீங்க மையப்படுத்தினா தோனி தான் he is a brand for CSK. அவரை மையப்படுத்தி தான் நடக்கும். இன்ஃபேக்ட் நம்ம இப்ப யாராவது ஜடேஜா அவுட் ஆனா கூட we will celebrate. நிறைய ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்றாங்க. அது கூட நிறைய பேர் வந்து கான்ட்ரோவர்சியா சொல்றாங்க. Even Jadeja don't have any problem with that. So everyone in CSK team will know that of course Dhoni is a brand. Every fan will be around him only. பிரான்ச் மேனேஜ்மெண்ட்டும் சரி, எல்லாருமே சரி. ஸோ டெஃபினெட்லி தோனி மையப்படுத்தி தான் இருக்கணும். அதில் அது ஒன்றுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்.